பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வேலை நிமித்தமாக சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் சொந்த ஊர்களுக்கு போறப்ப தியாகராய நகர்ல அந்த கூட்டத்தில் எப்படியாச்சும் புத்தாடை வாங்கிட்டு போயிடணும். அப்பதான் அந்த தீபாவளி நிறைவு பெறும். அந்த அளவுக்கு கூட்டம் எப்பவுமே இருக்கும். இந்த வருடம் விற்பனை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், விவரங்கள். அந்த தீபாவளிக்கு இன்னும் 3 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில ஏராளமான பொதுமக்கள் தற்போது சென்னையினுடைய புத்தாடைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான இடமா இருக்கக்கூடிய டி நகர்ல மக்களுடைய கூட்டம் என்பது அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பா கடந்த சனி ஞாயிறு கிழமையில அதிக அளவில் கூட்டம் இருந்த நிலையில தற்போது வார நாட்களிலும் ஓரளவுக்கு கூட்டத்தை பார்க்க முடிகிறது. இன்னும் 18, 19 ஆகிய 2 நாட்கள்ல சனி ஞாயிறு வருகிற சூழல்ல ஏராளமான மக்கள் டி நகருக்கு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியாக காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. 7 உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இங்க பல்வேறு ரக புதிய புத்தாடைகள் என்பது தீபாவளிக்கு வழங்கப்பட்டு வருவதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மக்களுடைய கூட்டம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். காலையில 7 மணியிலிருந்து இந்த கூட்டம் இரவு 11 மணி வரைக்கும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீசார் டி நகரனுடைய பாண்டி பஜார்ல இருந்து ரங்கநாதன் தெரு முழுக்க தற்போது அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல இன்னும் ஓரிரு நாட்கள்ல குறிப்பாக தீபாவளி வருகின்ற 20ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக மக்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது டி நகர்ல தொடர்ந்து இருக்கிறத நேரடியாக பார்க்க முடிகிறது. நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.